இந்த தேர்தலிலே உங்களுடைய பொறுப்பு தான் மிக முக்கியமான பொறுப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல தேர்தல்கள் தேர்தல் கமிஷனை வச்சே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தேர்தல்கள் என்பதை வரக்கூடிய பல தரவுகள், பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வச்சு ஒரே பில்டிங்ல 5000 பேர் இருக்காங்க, ஒரே வீட்டுல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்காங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா அவங்களுக்கு இருக்க 2 பேர் தான் இருக்காங்க அந்த வீட்டுல. ஆனா அந்த அட்ரஸ்ல கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கே இருக்க 2 பேருக்கும் ஓட்டு இல்லை. ஆனா அந்த இடத்தை பயன்படுத்தி 80 ஓட்டுக்கு மேல ஒரு சின்ன பிளாட். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பல இடங்களிலே திடீர்னு 40,000 ஓட்டெல்லாம் காணாம போயிருது, புதுசா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பூத்துலயும் குழப்பங்களை உருவாக்கி பெயர்களை நீக்கி தனக்கு வேணுங்கக்கூடிய பெயர்களை சேர்த்து தேர்தல் வெற்றிகளை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் நாடு முழுவதும் இருக்கிறது என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த தேர்தல் பொறுப்பிலே மிக முக்கியமான பொறுப்பு பாக முகவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். எல்லா தேர்தலையும் BLA வாக்காளர்களை பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த தேர்தல்லாம் வேற தேர்தல். யாரும் புதுசா கொண்டு வந்து திணிக்க மாட்டாங்க. தேர்தல் வெற்றிக்கே இதுதான் அடிப்படை என்ற நிலை இருந்ததில்லை. ஆனால் வரக்கூடிய தேர்தல் நம்முடைய பாரம்பரிய எதிரிகளும் இணைந்து நமக்கு எதிராக வரக்கூடிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேர்தலிலே நமக்கு எதிரான அத்தனை சூழ்ச்சிகளையும் கையிலே எடுப்பார்கள். அதனால வாக்காளர் பட்டியலை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். இத்தனை நாளா பார்த்த மாதிரி இல்லை, நிச்சயமா இன்னும் அதிக கவனத்தோடு வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சில நேரங்களில நம்ம தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கலாம், வேறு ஊர்ல வேலை கிடைச்சிருக்கலாம், இல்லைன்னா வேற காரணங்களுக்காக வெளியூரிலே சென்று அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் கவனமாக கணக்கிலே எடுக்க வேண்டும். புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள், புதுசா அந்த பட்டியல்ல தன்னை இணைத்து கொண்டவர்கள், அது யாருன்னு நீங்க பார்க்கணும். நம்ம ஊர்க்காரங்க தானா, இல்ல நம்ம ஊர்ல இல்லாதவங்க யாராவது அந்த பட்டியலிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்களா, அவங்க வேற எங்கேயாவது ஓட்டு ஐடி வச்சிருக்காங்களா, இதையெல்லாம் நீங்கள் கவனத்தோடு பார்க்க வேண்டும். சென்ற பட்டியலிலே யார் யார் பேரெல்லாம் இருந்தது, இந்த பட்டியல்ல அவங்க பேர் இருக்கா, நீக்கப்பட்டிருக்கா, நீக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். போன தேர்தலில் சில பேருக்கு வாக்குரிமை இருந்திருக்காது. இந்த தேர்தலிலே அவர்களுக்கு அந்த பட்டியல்ல பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் அக்கறையோடு பார்க்க வேண்டும். முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக இருக்கக்கூடிய பூத்ல இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கவனமா பார்க்கணும். அங்கதான் அதிகமா பேரை விட்டுருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.